உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் தேக ஆயுள் ஆரோக்கியத்தை வளர்க்க செய்ய போகின்ற ஒரு அற்புதமான இனிப்பு மருத்துவத்தை இப்போது நாம் பார்க்க போகின்றோம். ஒரு சிலருக்கு தேகம் பூரிக்காமல் இருந்துவிடும் என்பார்கள். தேகம் பூரிக்காமல் என்றால் அவர்கள் மிகவும் ஒல்லியாக இருப்பார்கள். அவர்களுக்கு தேகத்தில் சதை வளர்ச்சி இருக்காது. உடல் வெட்டை அவர்கள் சதா காலமும் இரும்பிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு உடலில் ஒரு வகையான உஷ்ணங்கள் இருக்கும். அவர்கள் கை கால்களில் தொட்டு பார்த்தால் அளவிற்கு அதிகமாக உஷ்ணம் ஏற்பட்டு சதா காலமும் கண்களில் எரிச்சல், வயிற்று பகுதி ஒட்டியே காணப்படும். அவர்களுக்கு சதைப்பிடிப்பே இருக்காது. அப்படியாகப்பட்ட நோய்க்கான அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க போகின்றோம். நம் சித்தர் பெருமக்கள் ஒவ்வொரு வகையான மூலிகைகளை கொண்டும் ஒவ்வொரு வகையான நோய்களை தீர்த்து கொள்ளலாம் என்று கூறுகின்றனர். உதாரணத்திற்கு சிலருக்கு லேகியமாக சாப்பிட்டால் அது பூரணமாக வேலை செய்யும். ஒரு சிலருக்கு சூரணமாக சாப்பிடலாம். ஒரு சிலருக்கு அதனுடைய சாறை மட்டும் எடுத்து சாப்பிடலாம். ஒரு சிலருக்கு பதனமாக எடுத்து சாப்பிட, பதனம் என்றால் அத்தனை பொருட்களையும் சேர்த்து. ஒரு சிலருக்கு இனிப்போடு சேர்ந்த பொருளாக தந்தால் பூரணமாக குணமாகிவிடும் என்று நம் சித்தர் பெருமக்கள் கண்டுகொண்டு அதை பூரணமான ஏடுகளில் எழுதி வைத்துள்ளார்கள். அந்த வகையில் இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ள போகும் முதன்மையாக ஒரு மூலிகை காய் பூசணிக்காய். பல்வேறு பெயர்களில் இது அழைக்கப்படுகின்றன. வடமொழியில் கூஷ்மாண்டம், தமிழில் பூசணிக்காய், ஆங்கிலத்தில் பம்கின் என்றும் இதை அழைப்பார்கள். பூசணிக்காயை குறிப்பாக வடநாடு பகுதிகளிலும் நம் தமிழ் மக்களும் இதை அளவிற்கு அதிகமாக பயன்படுத்தி வருகின்றனர். ஏனென்றால் இந்த காயில் உடலில் உள்ள வெப்பத்தை நீக்கக்கூடிய சீறி வருகின்ற பித்தம், பேய் வறட்சி மற்றும் மருந்தீடு இவற்றை நீக்கும் என்று கூறுகிறார் நம் அகத்தியர் பெருமான். தனது அகத்தியர் உணபாட நூலில் பேய் வறட்சி, சீறி வருகின்ற சிறுபித்தம், மருந்தீடல் இவை அனைத்தும் நீக்கும் கான் பூசணிக்காய்க்கே என்று கூறுகிறார். ஒரு சிலருக்கு தேவைப்படாதவர்கள் மீது பொறாமை வந்துவிட்டால் அவர்களுக்கு மருந்தீடு செய்தல் என்று ஒரு பழக்கம் நம் தமிழ் மக்களிடையே பரவி வந்தது. அந்த மருந்தீடு செய்துவிட்டால் அவர்களுக்கு வயிற்று பகுதியில் சதா காலமும் குன்ம வலி ஏற்படும். அந்த மருந்தீடை செய்துவிட்டால் மாந்திரீகத்தின் மூலமாக அதை எடுத்து விடலாம் என்று ஒரு பழக்கம் நிலவி வருகிறது. ஆனால் நம் சித்தர் பெருமக்கள் அதையெல்லாம் நாடாமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகை காய் இந்த பூசணிக்காயை நாம் சமையலாக உண்டு வந்தோமானால் மருந்தீடு என்று சொல்லக்கூடிய அந்த விஷம்தான் மருந்தீடு என்பார்கள். அந்த விஷப்பூச்சிகள் நம் மலஜலங்கள் வழியாக வந்துவிடும். அந்த அளவிற்கு இந்த பூசணிக்காய்க்கு ஒரு தனிய மகத்துவமே உள்ளது. இந்த காயை கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே மிகுந்த நன்மை. மார்கழி மாதங்களில் இந்த பூசணி பூவை பெண்கள் தெரு இடங்களில் கோலமிட்டு பசுஞ்சாணத்துடன் இந்த பூசணி பூவை சேர்த்து வைப்பார்கள். காரணம் என்னவென்றால் மார்கழி மாதம் அதிகப்படியான ஒரு குளிர்காலம். பெண்களுக்கு கர்ப்பப்பையில் உள்ள மொட்டுக்கள் திறந்திருப்பதால் வாசனைகள் அண்டாவண்ணம் இந்த பூசணி பூக்கள் பாதுகாத்து மலட்டுத்தன்மையை நீக்குவதாக விஞ்ஞான பூர்வமான உண்மையாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேலும் பூசணி பூவை கொண்டு பல்வேறு வகையான குடிநீர் தயாரித்து சாப்பிடலாம். கல்யாண பூசணிக்காய் என்று சொல்லக்கூடிய பரங்கி காயும் என்று அழைப்பார்கள். இந்த காயில் சமையல் செய்து சாப்பிட்டால் உடலில் உள்ள வெட்டை நோய் நீங்கும், உடல் உஷ்ணம் நீங்கிவிடும், சதைப்பற்று ஏற்படும். உடலுக்கு ஒரு போஷாக்கு தரக்கூடிய அற்புதமான ஒரு காய். பொரியலாக சாப்பிடலாம். இனிப்பு சத்துள்ள ஒரு காய். இப்பொழுது இந்த காயை கொண்டு நாம் இதை ஒரு இனிப்பு அல்வாவாக செய்து சாப்பிட்டால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சதைப்பிடிப்பு ஏற்படும். உடலில் உள்ள கழிவுகளை படிப்படியாக அகற்றும். வயிற்று பகுதியில் உள்ள அனல் என்று சொல்லக்கூடிய வெப்பத்தை தணிக்கும். மருந்திடல் இல்லாமல் செய்யும். விஷத்தன்மையை நீக்கிவிடக்கூடிய அற்புதமான ஒரு காய் பூசணிக்காய். ஆகையால் இதையும் நாம் எடுத்துள்ளோம். அடுத்ததாக சர்க்கரை. கரும்பிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே மனித குலத்திற்கு மிகவும் இன்றியமையாத ஒரு பொருளாக இருக்கின்றது. கரும்பை நாம் தினந்தோறும் உண்டு வந்தோமானால் பற்களுக்கு மிகுந்த நன்மை ஏற்படும். பற்களுக்கு உறுதி ஏற்படும். கரும்பு சாறு மிக சிறந்த ஒரு கோழை அகற்றியாக செயல்படுகின்றது. கரும்பு சாறை அளவோடு உண்டு வந்தோமானால் நாவறட்சி, தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய குற்றங்கள் நீக்கிவிடும். கரும்பு சாறை குழந்தைகளுக்கு புகட்டலாம். மிகுந்த வனப்பும் மற்றும் அழகை தரும். பெரியவர்கள் கூட இந்த கரும்பு சாறை குடித்து வரலாம். நீரிழிவு நோய் உள்ளவர்கள் மட்டும் அளவோடு கரும்பு சாறை சாப்பிட்டு வந்தால் தேக நலன் மற்றும் நாவறட்சி ஏற்படாத வண்ணம் பாதுகாக்கும். கரும்பில் பல்வேறு வகைகள் உள்ளன. கருப்பு இனம் கொண்ட கரும்பு,
செங்கரும்பு, சாதா கரும்பு, பேய் கரும்பு இவையெல்லாம் மிகுந்த மருத்துவ குணம் வாய்ந்தவை. பேய் கரும்பு மிகுந்த கசப்புத்தன்மை உடையவை. அவை மிகுந்த மருத்துவத்தன்மை வாய்ந்து இருப்பதால் அதையும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போது நாம் சாதாரணமாக கடைகளில் கிடைக்கக்கூடிய நாட்டு கரும்பையே பயன்படுத்தி வந்துகின்றோம். அந்த நாட்டு கரும்பினுடைய சர்க்கரை மிகுந்த இனிப்பு சுவையுள்ள ஒரு பொருளாக கருதப்படுகின்றது. தேநீர் மற்றும் காஃபி, இயற்கை பானங்களுக்கு நாம் இதை சேர்த்து சாப்பிடலாம். ஒரு சில சூரணங்களில் சர்க்கரையை சேர்த்து சாப்பிட்டால் மிகுந்த நன்மை தர இருப்பதால் இந்த சர்க்கரையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பசுநெய். பசுவில் இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் நமக்கு மிகுந்த நன்மை தரக்கூடியவை. பசுஞ்சாணம், பசும்பால், பசும் கோமியம், பசுமோர், பசுநெய், பசு வெண்ணெய். வெண்ணெயை தினந்தோறும் உண்டு வந்தோமானால் அழகு மற்றும் வனப்பு ஏற்படும். உடலில் உள்ள வயிற்று பகுதியில் உள்ள கொப்பளங்கள் ஆறிவிடும். புண்களை ஆற்றக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் பசு வெண்ணெய்க்கு உண்டு. பசு வெண்ணெயை நாம் ரொட்டி, சப்பாத்தி போன்றவைகள் தொட்டு சாப்பிட்டால் அழகான ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பசியை ஏற்படுத்தி வனப்பு மற்றும் அழகை தரும். பசுநெய் உடலுக்கு குளிர்ச்சியை தரும். தேகத்தை, ஆயுளை வளர்க்க செய்யும். தேகத்தில் உள்ள சுருக்கங்களை மறைய செய்யும். எந்த ஒரு பொருளுக்கும் பசுநெய்யை சேர்த்து தந்தோமானால் அந்த மருந்தினுடைய தன்மை இரட்டிப்பாக்க தரும். மேலும் பசுநெய்யை நாம் உருக்கியே சாப்பிட வேண்டும். ஏனென்றால் அதிகப்படியான கொழுப்பு சத்துகள் நீங்கிவிடும். ஆகையால் பசுநெய்யும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக முந்திரி பழத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விதை முந்திரி பருப்பு, ஆங்கிலத்தில் கேஷ்யூ நட் என்று சொல்வார்கள். இந்த முந்திரி பழத்திற்கு மிகுந்த புளிப்பு சுவையுடைய ஒரு பழமாக கருதப்படுகிறது. முந்திரி பழத்தை நாம் எடுத்து அதை பானம் தயாரித்து சாப்பிட்டு வந்தோமானால் மிகுந்த நன்மை ஏற்படும். பாதரசத்தை நாம் கட்டியாக மாற்றுவதற்கு முந்திரி சாறு மிகவும் பயன்படுகின்றது. சித்த மருத்துவத்தில் பல்வேறு வகையான துணை பொருட்களாக முந்திரி தேவைப்படுகின்றது. முந்திரி ஒரு இனிப்பு பொருள் உள்ள ஒரு பொருளாகும். நாம் பாயசங்கள் மற்றும் இனிப்பு பலகாரங்கள் செய்வதற்கு முந்திரியை பயன்படுத்தலாம். அதிகப்படியான கொழுப்பு சத்துள்ள பொருள் அளவோடு பயன்படுத்தலாம். இதய நோய் உள்ளவர்கள் முந்திரியை அளவிற்கு அதிகமாக பயன்படுத்தாமல் 1-2 பருப்பை மட்டும் எடுத்து சாப்பிடலாம். மேலும் முந்திரியை வறுத்து நெய் விட்டு வருந்து மிளகுத்தூள் அல்லது சீரகத்தூள் சேர்த்து சாப்பிட்டு வந்தோமானால் நம் உடலுக்கு தேவையான மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு பருப்பாக இருப்பதால் இந்த முந்திரி பருப்பையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக ஏலக்காய். மிகுந்த அற்புதமான மருத்துவ குணமுள்ள ஒரு பொருளாகும். ஏலக்காயை வாயிலிட்டு மென்று தின்றோமானால் வாய்ப்பகுதியில் உள்ள துர்நாற்றம் நீங்கிவிடும். பெண்களுக்கு கர்ப்பப்பையில் உள்ள பல்வேறு குற்றங்களை நீக்கிவிடும். ஆண்கள் மட்டும் இதை அளவிற்கு அதிகமாக எடுக்காமல் அளவோடு எடுத்து வரலாம். விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை குறைத்துவிடும் என்பதால் இதை அளவோடு பயன்படுத்த வேண்டும். பெண்களுக்கு பல்வேறு வகையான நோய்களை நீக்கக்கூடிய ஒரு அருமருந்து. பாயசங்கள் மற்றும் இனிப்பு பொருட்களில் இதை வாசனை ஊக்கியாகவும் மனமூட்டியாகவும் இருப்பதால் இந்த ஏலக்காயை பயன்படுத்தலாம். மிகுந்த மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பொருளாக இருப்பதால் இதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக உலர்ந்த திராட்சை. விதையுள்ள உலர்ந்த திராட்சை, ட்ரை ஃப்ரூட்ஸ் என்றும் ட்ரை கிரேப்ஸ் என்றும் சொல்வார்கள். எப்பொழுதுமே உலர்ந்த பழத்திற்கு ஒரு அதிகப்படியான மகத்துவம் உள்ளது. நமக்கு அடிக்கடி வாந்தி போன்ற சூழ்நிலை வந்தால் இந்த உலர்ந்த திராட்சை எடுத்து நாம் வாயிலிட்டு மென்று தின்றோமானால் உடனடியாக அந்த உலர்ந்த திராட்சையினுடைய புளிப்பு சுவை நமக்கு வாந்தியை தடுத்து நிறுத்தும். திராட்சையை குடிநீரிட்டு நன்றாக காய்ச்சி அந்த தீநீரையும் திராட்சையை மென்று தின்றோமானால் இதயத்திற்கு பலப்படும். உடலுக்கு தேவையான அழகு, வன்மையை தர இருப்பதால் நாம் உலர்ந்த திராட்சையும் எடுத்துள்ளோம். அடுத்ததாக உப்பு. உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்ற பழமொழிக்கேற்ப உப்பை சிறிது சுவைக்காக நாம் எடுத்து வைத்துள்ளோம். உப்பு பல்வேறு வகைகளில் கிடைக்கின்றது. பொட்டுளுப்பு, சவுட்டலுப்பு, கரியுப்பு, இந்துப்பு. ஒவ்வொரு வகையான உப்புக்களுமே அதிசிறந்த மருத்துவ குணம் வாய்ந்தவை. பாதரசத்தை கட்டக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். உப்பை நாம் வறுத்தோ சுட்டோ சாப்பிட்டோமானால் உடலுக்கு தேவையான அத்தனை வகையான நன்மைகளை தரும். கண்களுக்கு தேவையான வளர்ச்சியை தரும். அளவிற்கு அதிகமாக உப்பை நாம் பயன்படுத்தக்கூடாது. அளவோடு பயன்படுத்தி வந்தால் மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு பொருளாக இருப்பதால் உப்பையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பூசணிக்காயினுடைய உட்பகுதி சதையோடு கூடியவை. இந்த சதையோடு கூடியவையில் இருந்து நாம் விதை நீக்கி இவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். மேல் தோல் நீக்கி உட்பகுதியினுடைய சதை என்று சொல்வார்கள். இந்த சதையை மட்டும் விதை நீக்கி மேல் தோலில் உள்ள அந்த பச்சை நிறத்தை நீக்கி நாம் தேவையான அளவிற்கு 200 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் விதை நமக்கு பயன்படாது, பச்சை விதை பயன்படாது. மேல் தோல் பகுதியில் உள்ள பொருள் கசப்புத்தன்மை என்பதால் அவற்றை நீக்கிவிட வேண்டும். இத்தனை பொருட்களையும் கொண்டு
நாம் எவ்வாறு அல்வா செய்யலாம் என்பதை சிறிது இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். அன்பான நேயர்களே, நாம் பூசணிக்காயை விதை நீக்கி மேல் தோல் நீக்கிய உட்பகுதி சதையினிலிருந்து சாறு மட்டும் இவ்வாறு நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக சாறு நீக்கிவிட்ட பிறகு அந்த உட்பகுதியினுடைய சதை பகுதி, சக்கை என்பது சொல்வார்கள், இந்த சக்கையை நாம் இவ்வாறு எடுத்து வைத்துள்ளோம். இவை இரண்டையும் இப்பொழுது வாணலில் இந்த பூசணிக்காயினுடைய உட்பகுதி சாறை இப்போது கொதிக்க வைக்க வேண்டும். பூசணிக்காயின் உட்பகுதி சதை மற்றும் உட்பகுதியில் இருந்து கிடைக்கக்கூடிய சதையினுடைய சாறு மிகுந்த நன்மை உடையதாக இருக்கின்றது. சதை பகுதி வயிற்றில் உள்ள மருந்துகளை நீக்கிவிடும். அந்த சாறு உடலில் உள்ள வெட்டை நோய்களை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தந்து தேகத்திற்கு அதிகப்படியான புஷ்டியை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருளாக இது இருப்பதால் இந்த சாறை நாம் அல்வாவிற்காக கொதிக்க வைக்க வேண்டும். தேவையான சாறை கொதிக்க வைக்கும் போது அதனுடைய பச்சைத்தன்மை பரிபூர்ணமாக நீங்கிவிடும் என்பதால் நாம் கொதிக்க வைக்க வேண்டும். நன்றாக கொதித்துவிட்ட அந்த சாறில் இப்பொழுது பூசணிக்காயினுடைய உட்பகுதி சதையை சிறுக சிறுக சேர்த்து கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த பூசணியினுடைய உட்பகுதி சாறில் இந்த பூசணியினுடைய சதை பகுதி நன்றாக வேகும் வரை நாம் வேக வைக்க வேண்டும். நாம் இப்பொழுது அந்த உட்பகுதியினுடைய சதை வெந்து கொண்டிருக்கும் இடத்தில் நாம் தேவையான அளவிற்கு சிறிது உப்பு சேர்க்க வேண்டும். அளவிற்கு அதிகமாக சேர்க்காமல் சுவைக்காக மட்டும் சிறிது அளவு சேர்க்க வேண்டும். அதனுடன் முழு ஏலக்காயை தேவையான அளவிற்கு போட வேண்டும். முழு ஏலக்காய் அந்த சாறிலேயே வெந்து அதனுடைய பரிபூர்ண வாசனை தன்மை அதில் இறங்கிவிடும். குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் விரும்பி சாப்பிடுவதற்காக, நிறம் வருவதற்காக கேசரி பவுடரை சிறிது சேர்க்க வேண்டும். சிறு தீயில் நாம் அடிப்பிடிக்காமல் மெதுவாக கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். அடிப்பிடித்து விட்டால் தீந்த தன்மை ஏற்படுவதால் மிகுந்த கவனமாக அடிப்பிடிக்காமல் சிறு தீயிலேயே அந்த பூசணிக்காய் சாற்றில் அந்த பூசணிக்காய் சக்கை வேக வேண்டும். நன்றாக வெந்துவிட்ட அந்த பூசணிக்காய் சக்கையில் இப்போது நாம் சர்க்கரை சிறிது சிறிதாக சேர்த்து கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த கூஷ்மாண்டா என்று சொல்லக்கூடிய பூசணிக்காயினுடைய அந்த சக்கை ஒரு லேகிய பதம் வரும் வரை நாம் கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்பான நேயர்களே, பூசணிக்காய் விதை நீக்கிய பூசணிக்காயின் உட்பகுதி சதை அந்த பூசணிக்காயினுடைய சாறிலேயே நன்றாக வெந்துவிட்டபடியால் அதனுடன் ஏலக்காய் மற்றும் சிறிது உப்பு, கேசரி பவுடர் இவை அனைத்தும் நன்றாக வெந்துவிட்டபடியால் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் பூசணிக்காயினுடைய உட்பகுதி சதையை எடுத்துக்கொண்டு அந்த சாற்றிலேயே பூசணிக்காயினுடைய உட்பகுதியை வேக வைத்து அதனுடன் கேசரி பவுடர், ஏலக்காய், உணவுக்காகவும் சுவைக்காகவும் சிறிது உப்பு சேர்த்து நாம் சர்க்கரையுடன் இவ்வாறு எடுத்து வைத்துள்ளோம். ஒரு லேகிய பதமாக நாம் எடுத்து வைத்துள்ளோம். இப்போது இதற்காக வேண்டி பசு நெய்யை 2 டீஸ்பூன் அளவிற்கு விட்டு காய்ச்ச வேண்டும். நன்றாக காய்ச்சிய அந்த பசு நெய்யில் நாம் உலர்ந்த திராட்சை இட்டு வதக்க வேண்டும். நன்றாக உலர்ந்த திராட்சை பொன்னிறமாக வறுத்து விட்டபடியால் நாம் இப்பொழுது முந்திரியை அதனுடன் சேர்த்து வறுக்க வேண்டும். பசுனை நன்றாக கொதித்து விட்டபடியால் அதனுடன் முந்திரி, உலர்ந்த திராட்சை இவை இரண்டையும் சேர்த்து நன்றாக பொன்னிறமாக வறுத்து விட்ட பிறகு நாம் ஏற்கனவே செய்து வைத்துள்ள
அந்த பூசணிக்காயினுடைய அல்வாவை அதனுடன் சேர்க்க வேண்டும். அதனுடன் சேர்த்து இளம் சூடாக நாம் நன்றாக கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்பான நேயர்களே, இப்பொழுது அந்த பூசணிக்காய் அல்வாய் தேவையான அளவிற்கு லேசாக இருப்பதால் இப்பொழுது நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, இந்த பூசணிக்காயினுடைய அல்வா இப்போது பரிபூர்ணமாக நெய்யுடன் இணைந்து பல்வேறு வகையான மூலப்பொருட்கள் முந்திரி, திராட்சை, கேசரி பவுடர், சிறிது சுவைக்காக உப்பு, ஏலக்காய், பல்வேறு வகையான பொருட்கள் சேர்ந்து தேவையான அளவிற்கு லேகிய பதமாக இருப்பதால் இதை நாம் எடுத்துக்கொண்டு நன்றாக ஆறவிட்ட பிறகு ஒரு கண்ணாடி பாட்டிலில் நாம் பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு காலை மாலை 1 டீஸ்பூன் அளவிற்கு குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தோமானால் குழந்தைகள் தேக ஆயுள் ஆரோக்கியத்தோடு தேக புஷ்டி ஏற்படும். மேலும் உடலில் உள்ள வெப்பங்கள் படிப்படியாக கழன்று உடல் அனல் நீங்கிவிடும். உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படும். ஆண், பெண், சிறியவர்கள், பெரியவர்கள் அனைவரும் இந்த பூசணிக்காய் அல்வாவை தினந்தோறும் சாப்பிட்டு வந்தவர்களானால் அவர்களுக்கு வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்கள் பூரணமாக நீங்கிவிடும். பல்வேறு வகையான சீதளத்தினால் வரக்கூடிய நோய்கள் நீங்கிவிடும். அன்பான நேயர்களே, இந்த இனிப்பு அல்வாவை நீங்களும் செய்து கொண்டு பிறருக்கும் கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பான நேயர்களே, இடைவெளிக்கு முன்பாக நாம் பூசணிக்காயை கொண்டு நம் தேக புஷ்டிக்கு எவ்வாறு ஒரு அல்வாவை செய்து சாப்பிடலாம் என்பதை பார்த்தோம். அதை செய்முறையாக வேற பார்த்தோம். பிறகு அந்த பூசணியினுடைய விதையை கொண்டு வயிற்றில் உள்ள தட்டை புழுக்களை எவ்வாறு நாம் போக்கிக் கொள்ளலாம். ஆண், பெண், சிறியவர்கள், பெரியவர்கள் அத்தனை நபர்களுக்கும் வயிற்றில் தட்டை புழுக்கள் தோன்றும். தேவையில்லாமல் உணவுப் பொருட்கள் விஷமாகிவிட்டால் புழுக்கள் தோன்றி நமக்கு தேவைப்படுகின்றன சத்துக்களை அத்தனையும் புழுக்கள் உறிஞ்சிவிடும். அவர்களுக்கு பசி எடுக்காது. சதா காலமும் வயிற்று பகுதியில் ஒரு வகையான வலி இருந்து கொண்டே இருக்கும். அந்த புழுக்கள் இருப்பதற்காகத்தான் அந்த வயிற்று வலி தோன்றும். அந்த தட்டை புழுக்களை எவ்வாறு நாம் போக்கிக் கொள்ளலாம் என்பதை இப்பொழுது பார்க்க போகின்றோம். அதற்காக நமக்கு தேவைப்படும் பொருட்கள்: உலர்ந்த பூசணி விதை. பூசணியில் இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு பொருட்களாக இருப்பதால் பூசணிக்காயிலிருந்து உலர்ந்த பூசணி விதைகளை நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக சர்க்கரை. எந்த ஒரு சூரணம் அல்லது மருந்து பொருளையும் சர்க்கரையுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தோமானால் அந்த பொருளினுடைய கசப்புத்தன்மை மறைந்து மிகுந்த இனிப்பு சுவையுடைய பொருளாக இருப்பதால் குழந்தைகள், பெரியவர்கள் அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். ஆகையால் சர்க்கரையை நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக விளக்கெண்ணெய். ஆமணக்கு எண்ணெய் என்று இதை கூறுவார்கள். ஆங்கிலத்தில் கஸ்டர்ட் ஆயில் என்றும் சொல்வார்கள். விளக்கெண்ணெய் மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு எண்ணெயாக இருக்கின்றது. இந்த எண்ணெயை உடல் உஷ்ணத்திற்கு அளவிற்கு அதிகமாக உடலில் உஷ்ணம் ஏற்பட்டால் விளக்கெண்ணெயை கொண்டு தேய்த்து வந்தோமானால் அந்த பகுதியில் உள்ள உஷ்ணங்கள் படிப்படியாக குறைந்துவிடும். குறிப்பாக வயிற்று பகுதியில் உள்ள உஷ்ணங்கள் அதிகரித்து விட்டால் நாம் சிறிது விளக்கெண்ணெய் எடுத்து தொப்புள் பகுதிகளில் தடவி வந்தோமானால் உடனடியாக நமக்கு உடல் குளிர்ச்சி தன்மை ஏற்படும். விளக்கெண்ணெயிலிருந்து பல்வேறு வகையான மருத்துவங்கள் செய்கின்றன. மருந்து பொருட்கள் கெடாமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் விளக்கெண்ணெய் ஆகும். இந்த விளக்கெண்ணெயை நாம் தினந்தோறுமோ அல்லது வாரத்திற்கு ஒரு முறையோ சிறிதளவு உட்கொண்டு வந்தோமானால் வயிற்று பகுதி சுத்தம் ஏற்படும், சுகபேதி அளிக்கும். ஆகையால் விளக்கெண்ணையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது காய்ந்த பூசணி விதைகளை நாம் சூரணமாக சாப்பிடுவதற்கு முன்பாக இளம் வறுப்பாக வறுக்க வேண்டும். வாணலில் எண்ணெய் ஏதும் விடாமல் வெறும் வாணலில் நாம் பொன்னிறமாக வறுத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது பொன்னிறமாக வறுத்த அந்த காய்ந்த பூசணி விதைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, பொதுவாகவே பூசணி விதைக்கு அதிகப்படியான போக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல்.
இதை பல்வேறு வகையான லேகியங்களில் இந்த பூசணி விதையை சேர்க்கிறார்கள். இந்த பூசணி விதை மிகுந்த குளிர்ச்சி தன்மையுடைய ஒரு பொருளாகும். இந்திரியத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருளாக இருப்பதால் பூசணி விதையை பல்வேறு வகையான மருந்து பொருட்களில் சேர்க்கின்றனர். இப்பொழுது வயிற்றில் உள்ள தட்டை புழுக்களை கொல்லக்கூடிய இந்த ஆற்றல் பூசணி விதைக்கு இருப்பதால் நாம் இளம் பருவாக வறுத்து கொண்டு அந்த பூசணி விதைகளை ஒரு அரை டீஸ்பூன் அளவிற்கு எடுத்துக்கொள்ளவும். இத்துடன் சர்க்கரை ஒரு அரை டீஸ்பூன் அளவிற்கு எடுத்துக்கொள்ளும். எந்த ஒரு பொருளையும் நாம் வெற்றிலை அல்லது அரச இலை, வாழை இலையில் வைத்து சாப்பிடலாம். ஏனென்றால் இவை மூன்றிற்கும் அதிகப்படியான மருத்துவ குணம் இருப்பதால் இதையே நாம் பயன்படுத்த வேண்டும். இவற்றிலிருந்து நமக்கு அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருப்பதால் இதையே நாம் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த காய்ந்த வறுத்த பூசணி விதை மற்றும் சர்க்கரை இவைகளை இரவு படுப்பதற்கு முன்பாக நாம் இந்த பூசணி விதை சர்க்கரையை நன்றாக மென்று சாப்பிட்டு விடவும். நன்றாக மென்று சாப்பிட்டவுடன் மறுநாள் காலையில் சுமார் 5 to 6 மணி அளவிற்கு 5 மணி முதல் 6 மணி அளவிற்கு எழுந்தவுடன் நாம் ஆமணக்கு எண்ணெய் என்று சொல்லக்கூடிய இந்த எண்ணெயிலிருந்து அரை டீஸ்பூன் அளவிற்கு குடித்து விடவும். அரை டீஸ்பூன் அளவிற்கு குடித்து விட்டால் சற்று நேரம் கழித்து அவர்களுக்கு வயிற்று பகுதியில் உள்ள புழுக்கள் சரியாக ஒரு அரை மணி நேரம் கழித்து மலம் வழியாக வெளியேறிவிடும். அற்புதமான ஒரு மருத்துவம் இது. எந்த விதமான பக்க விளைவும் இல்லாத அற்புதமான ஒரு பொருள் இந்த பூசணி விதை, சர்க்கரை, விளக்கெண்ணெய். இந்த மருந்து பொருட்களை தாங்களும் பயன்படுத்தி பிறருக்கும் கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.